கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 28. அந்த அகலமான மாட்டு வண்டியில் குறுக்கும் நெடுக்குமாக மரக்கட்டைகள் அடிக்கப்பட்டு கட்டம் கட்டமாக பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு கட்டத்திலும் மரப்பெட்டிகள் இறக்கப்பட்டிருந்தன. அந்த மரப்பெட்டிக்குள் தைல ஜாடிகளும் மருந்து கூடைகளும் அசையாமல் வைக்கப்பட்டன. தைல ஜாடியை சுற்றி கயிற்றாலும் வைக்கோலாலும் அடிப்படாமல் மெத்தென்று இருக்க ஒரு வகை செய்யப்பட்டிருந்தது. ஞான சம்பந்தன் வண்டியின் மீது தாவி ஏறினான். என்ன நேற்று இருக்கிறாய் சொல், மனைவியை பார்த்து கேட்டான். மனைவி ஓலையை உருவி படிக்க துவங்கினாள். பஞ்சாங்க தைலம் 10 தூணி. சரி, வாசனாதி ஏராண்ட தைலம் 6 தூணி. மிகச்சரி, உத்தம கர்ணாதி தைலம் 8 தூணி இருக்கிறது. பில்வாதி கிருத்தம் 10 மண்டூகர வடகம், திருவாதி லவி மலை, சுனேத்ரி அறுபத்தி தாம்ராத்தி 10 பதகு, வஜ்ரகல்பம் 20 பதகு, கல்யாண லவன் 4 பதகு. அவன் ஒவ்வொன்றையும் தொட்டு பார்த்து சரி பார்த்து கொண்டான். வண்டியை விட்டு கீழே இறங்கினான். இதே அளவு, இதே போல இன்னொரு மாட்டு வண்டியிலும் மருந்து கூடைகளும் தைல ஜாடிகளும் அசையாமல் இருக்க சட்டம் செய்யப்பட்டு மிகப்பெரிய காளைகள் அவற்றை இழுக்கும்படி செய்யப்பட்டு நகர தயாராக இருந்தது. தலைமை மருத்துவர் வீட்டு வாசலில் எல்லோரும் கூடியிருந்தார்கள். நேற்றைக்கு திருமணம் முடிந்து இன்றைக்கு மாப்பிள்ளை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய பெண்ணை போருக்கு அனுப்புகிறாய், என்ன உன் தலையெழுத்து? ஒரு வயதான கிழவி தலைமை மருத்துவரை பார்த்து அழுத்து கொண்டாள். தலைமை மருத்துவரின் முகம் இறுகி கிடந்தது. அவருக்கு ஆயுசு கெட்டியம்மா, நல்லபடியாய் போய் வருவாள், போய் கங்கை நீரை கொண்டு வருவாள். இத்தனை சட்டங்களுக்குள் ஆடாமல் அசையாமல் பல தவளைகள் கங்கை நீர் வரும். வடக்கே இருக்கும் ஊர்களை பற்றி பல கதைகள் சொல்வாள். உடுப்புகள் வாங்கி வருவாள், நகைகளும் வாங்கி வருவாள். அப்பொழுது வந்து அவளை பார், என்ன கொண்டாட்டமாக இருப்பாள் என்று பார். எல்லோரும் தான் வைத்தியருக்கு மகளாக பிறக்கிறார்கள். இவள் அதிர்ஷ்டக்காரி. அரசாங்கத்திற்கு வேண்டிய ஒரு இளைஞனை மணமகனாக பெற்றாள். இப்பொழுது அவன் அரசாங்க அதிகாரி. அரசாங்க அதிகாரியின் மனைவி என்றால் இங்கும் அங்கும் ஓடதான் வேண்டியிருக்கும். உட்கார்ந்து ஆடு புலி ஆட்டம் ஆட வசதி இருக்காதுதான். உங்கள் வாழ்க்கை வேறு, அவள் வாழ்க்கை வேறு. அவள் வென்று வருவாளம்மா, கவலைப்படாதே, வேறொரு கிழவன் மிக திடமாக சொன்னான். தலைமை வைத்தியரினுடைய முகம் மலர்ந்தது. நாகரத்தினத்தினுடைய தாய் அவளை அணைத்து கொண்டாள். நாகரத்னம் தாயை தழுவி கொண்டாள். கணவனோடு போகிறாய், ஜாக்கிரதையாக இரு. கண்ட இடத்திலே கண்ட நேரத்திலே அருகே படுத்து விடாதே, அனுமதித்தும் விடாதே. மேலே வானம் கீழே பூமி என்று வெட்ட வெளியில் கூடல் செய்ய வேண்டாம். எப்படி போகிறாயோ அப்படியே வா. வந்த பிறகு சகலமும் வைத்து கொள்ளலாம். உனக்கும் சிறு வயது, அவருக்கும் சிறு வயது. குழந்தையை பெற்றுக்கொண்டு வராதே, நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொண்டு வா என்று காதோரம் சொன்னாள். நன்றியாக அம்மாவை மகள் இன்னும் இறுக்கிக் கொண்டாள். அந்தணரான நீங்கள் இங்கு வந்து மருத்துவம் கற்றது சந்தோஷமாக இருக்கிறது. எனினும் எங்கள் குலத்து பெண்ணையே மணந்து கொண்டு எங்களில் ஒருவராக மாறினீர்களே, இது மிகப்பெரிய செயல். இதனால் எங்கள் மருத்துவர் குலம் உயர்ந்தது. அரசர் கூப்பிட்டால் போக வேண்டும், வைத்தியம் செய்ய வேண்டும், உடனே வெளியேற வேண்டும் என்றுதான் இருந்தோம். ஆனால் இப்பொழுது எங்களுக்கு கூடுதலான மரியாதை வந்துவிட்டது. நேரே அரசரிடம் போய் போருக்கு போய் வந்தோம், பூணூல் அணிந்து கொள்ள உத்தரவு கொடுங்கள் என்று கேட்கப் போவதில்லை. மாறாக நிறைய ஆதுர சாலைகளை அமைக்க வேண்டும் என்று கேட்கப் போகிறோம். ஒவ்வொரு வீடாக போய் வைத்தியம் செய்வதற்கு பதில் ஆதுர சாலைக்கு வந்துவிடு, அங்கேயே இரு என்று நோயாளிகளை ஒரு இடத்திலேயே வைத்து நாம் வைத்தியம் செய்யலாம். மழைக்கோ வெயிலுக்கோ பயப்படாமல் ஓடுகள் வேய்ந்த உயர்ந்த கூரைகளுக்கு கீழே நிம்மதியாக மருத்துவம் செய்யலாம். ஞான சம்பந்தன் பேசினான். மழை என்று வந்துவிட்டால் என் வீட்டின் கைப்பிடி மருந்து கூட அரைக்க முடியாது. நல்ல வீடு இல்லையே என்று மிகப்பெரிய வருத்தம்
எனக்கு உண்டு. இந்த குறையெல்லாம் உன்னால் தீரும் ஞான சம்பந்தா என்று ஒருவர் சொல்ல அவன் அவரை தீர்க்கமாக பார்த்தான். நீங்கள் சொல்வது புரிகிறது. நமக்காக இல்லை, வைத்தியம் என்ற விஷயத்திற்காக அரசரிடம் இது பற்றி கேட்கிறேன். சமயம் வரும்பொழுது நாம் ஒட்டுமொத்தமாக போய் இதை பற்றி சொல்வோம். ஞான சம்பந்தா, அங்கிருந்து வெறும் பாத்திர பண்டங்கள் எடுத்து வராதே, மருந்துகளும் எடுத்து வா. அது மிக முக்கியம். மருந்துகளுக்கு உண்டான மூலிகை செடிகளையும் எடுத்து வா, அதுவும் முக்கியம் என்று சொல்ல அவரை அருகே போய் ஞான சம்பந்தன் கட்டி தழுவிக்கொண்டான். நல்ல நேரம் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தது. சூரியன் மேலே எழ, நிழல் கீழே விழ, அந்த நிழலை உற்று கவனித்து இப்பொழுது கிளம்பலாம் என்று கையசைத்தார்கள். பெண்கள் குலவை இட்டார்கள். மாட்டு வண்டிகள் மெல்ல நகரத் துவங்கின. 6 மாட்டு வண்டிகளும் முன்னே போக, பிறகு கோவேறு கழுதைகளும் சிறிய குதிரைகளும் பின்னே போக, கணவனும் மனைவியும் ஊரை வணங்கிவிட்டு கை கோர்த்து கொண்டு நடந்தார்கள். அவர்களுக்கு உண்டான குதிரைகள் முன்னே போய் கொண்டிருந்தன. போர் என்றால் நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. போனவர்கள் ஊத்தை அடையாமல் வரவேண்டுமே என்கின்ற கவலை இருக்கிறது. போய் வெற்றி பெற்று வந்தால் சோழ தேசத்தை வளமாக்கி விடுவார்கள் என்கின்ற சந்தோஷமும் இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல நல்ல மூலிகை செடி இங்கு வந்தால் மூலிகை தோட்டம் வைத்து பயிர் செய்தால் எவ்வளவு பிரமாதமாக இருக்கும். சோழ தேசத்திலே நோயே இல்லாது செய்து விடலாமே என்று ஒரு வைத்தியர் சொல்ல எல்லோரும் ஆரவாரித்தார்கள். ராஜேந்திர சோழர் வாழ்க என்று கூவினார்கள். யுத்தம் என்பது ஒரு தேசத்தை புரட்டி போடுகிற விஷயம். இங்கே புரட்டி போடுகின்ற ஆயத்தங்கள் மிக தெளிவாக சுத்தமாக நடைபெற்றன. இது விற்பொறி தேரோடு பிணைக்கப்பட்டது. நிறுத்த வினோத பெருந்தச்சன் தன்னை சுற்றி உள்ள மறவர்களுக்கு அது என்ன என்று காண்பித்தான். ஒரே நேரம் 6 அம்புகள் விடுவதற்கான வசதி இதில் இருக்கிறது. சுருள் கம்பியின் விசையால் வேகமாக மேலே பறக்கக்கூடியது. எதிரியை பயமுறுத்த உதவக்கூடியது. இந்த புறம் இருந்து மறுபுறம் உள்ள கோட்டைக்குள்ளே ஒரே நேரத்திலே 6 அம்புகள் செலுத்தலாம். இது ஒரு குதிரையோடு இணைக்கப்படும். இதை இயக்கும் பொழுது குதிரையை அவிழ்த்து விடுங்கள். ஒரு மேட்டிலே இதை சாய்த்து ஆப்பு அடித்து உறுதியாக நிற்க வையுங்கள். 6 அம்புகளை இந்த இடத்திலே சொருகுங்கள். பிறகு இந்த கட்டையை இழுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வண்டியை அசைத்து எந்த திசைக்கு போக வேண்டும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். பிறகு இழுத்த கட்டையை இப்படி தூக்கி விடுவது. அதை விட்டால் அந்த கட்டை இந்த அம்பின் அடிபாகங்களை வேகமாக தாக்கும். இதோ பாருங்கள், செய்து காட்டுகிறேன். அம்புகள் சரேல் என்று ஒரே வேகத்திலே உயரே பறந்தன. வெகு தொலைவே போய் தரையிலே குத்திட்டு நின்றன. ஒன்றை விடுவித்ததும் அடுத்த 6 வைத்து விடுங்கள். மறுபடியும் இழுங்கள், மறுபடியும் விட்டு விடுங்கள். 50 நொடியிலே 2 முறை, அதாவது 12 அம்புகளை வெகு சுலபமாக நாம் விட்டுவிட முடியும். இதை நன்கு பழகி கொண்டால் 3 முறைகள் கூட 6 அம்புகள் விடுதலை செய்ய முடியும். இது போன்ற விற்பொறிகள் 16 செய்து வைத்திருக்கிறேன். 16 வண்டிகளை சாய்த்து நிறுத்தி ஒரே நேரம் அனுப்பினால் 96 அம்புகள் கோட்டைக்குள்ளே போய் விழும். உடனடியாக இன்னொரு 96 அம்புகளை அனுப்பினால் எதிரி நிலை குலைந்து போவான். இதை தவிர வில்லாளிகளும் தங்கள் பக்கத்து அம்புகளை அனுப்பலாம். துல்லியமாக குறிப்பார்த்து அடித்தல் என்பது இதில் நடக்காது. எதிரியை பயமுறுத்த கைக்கு கிடைத்ததை வீசி அடிப்பது போல வரிசையாக நிற்கின்ற படைகளை நிலை குலைந்து போக செய்ய இவை மிகவும் உதவும். படைகளின் முன்புறம் இந்த பொறிகளை நிறுத்தி குதிரைகளை எதிர்ப்பக்கம் வைத்து நீங்கள் தயார் நிலையிலே நின்றால், பாரு, ஓடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள், பயந்து விட்டார்கள் என்றெல்லாம் பேசிக் கொள்வார்கள். 2 முறை இவைகளை சீறி அடித்தால் எதிரிப்படை எப்படி அதை தடுப்பது என்று தெரியாமல் நிலை குலைந்து போகும். என்னதான் கேடயம் வைத்து தைத்தாலும் 10 அம்பிலே 3 அம்புகள் பழுதில்லாமல் நடிப்படும். எதிர்ப்பக்கம் பொம்மை வைத்து இந்த பொறியை சோதித்தேன். 10 அம்புகளுக்கு 8 அம்புகள் தைக்கின்றன. இதை சரியாக இயக்குவது உங்கள் பொறுப்பு. அவர்கள் குதூகலமானார்கள். யாரெல்லாம் அதில் சேர்ந்து கொள்வது என்பதை படைத்தலைவர்கள் தீர்மானித்தார்கள். மறுபடியும் அம்புகளை சீரமைத்து பார்த்தார்கள். ஓடிப்போய் அம்புகளை எடுத்து வந்தார்கள். ஒருவேளை நமது போதாத காலம்
இந்த பொறிகள் எதிரியிடம் மாட்டிக்கொண்டால், எதிரி இதை இயக்க கற்றுக்கொண்டால் நாம் எப்படி சமாளிப்பது? நித்த வினோத பெருந்தச்சன் கேட்க அவர்கள் திகைத்து போய் நின்றார்கள். உங்களுக்கு வெறும் விற்பொறிகள் மட்டும் தராமல் இதை தடுக்கின்ற கேடயங்களும் தருகிறேன். எதிர்பக்கத்திலிருந்து அம்புகள் வரும் அல்லவா? அந்த அம்புகள் வந்தால் எப்படி தடுப்பது? நாம் எல்லோரும் பித்தளையிலோ அல்லது தாமிரத்தகட்டிலோ இரும்பிலோ கேடயங்கள் வைத்திருக்கிறோம். எவ்வளவுதான் நீங்கள் பெரியதாக செய்தாலும் அது ஏற்புடையதாக இருக்காது. வாளை தடுப்பதற்கு இரும்பு கேடயங்கள் சரி, அம்பு தடுப்பதற்கு என்ன செய்யலாம்? எனவே பிரம்பினாலான நன்கு அழுத்தமாக முடைந்த தூக்குவதற்கு எளிதான கேடயங்கள் செய்திருக்கிறேன். அவன் கொண்டு வந்து கொடுத்தான். இந்த கேடயங்களை எடுத்துக்கொண்டு போய் 10 பேர் தொலைவிலே நில்லுங்கள் என்று சொல்ல 10 பேர் தொலைவில் நின்றார்கள். வில்லாளிகளை பார்த்து அவர்களை தாக்குங்கள் என்று கட்டளையிட வில்லாளிகள் எச்சரித்து விட்டு வில் வளைத்து அம்பு தொடுத்தார்கள். அந்த அம்புகள் அந்த பிரம்பு கேடைகளால் மிக எளிதாக தடுக்கப்பட்டன. எனவே ஒவ்வொரு தேரோடும் அம்புகள் வைக்கின்ற தனிப்பெட்டியும் அதற்கு மேலே இந்த பிரம்பு கேடயமும் இருக்கும். ஒரு தேருக்கு 2 பேர் என்று பங்கிட்டு கொண்டு ஒருவர் தேர் ஓட்டவும் ஒருவர் பின்னால் பெட்டியின் மீது அமர்ந்து கொள்ளவும் பழகிக் கொள்ளுங்கள். மேடு பள்ளங்களில் சாயாது போக இந்த தேரை நன்கு வடிவமைத்திருக்கிறேன். ஆயினும் மேடு பள்ளங்களில் மற்ற தேர்களைப் போல விரைவாக போகாமல் சற்று நிதானமாக போங்கள். உள்ளே கனம் இருக்கிறதல்லவா, அதனால் அமைதியாக ஏறி இறங்குவது நல்லது என்று சொல்ல அவர்கள் மறுபடியும் கூச்சலிட்டார்கள். நிஜமாகவே நீர் வினோதமான பெருந்தச்சர் தான் ஐயா, உம்மை பாராட்ட வார்த்தைகளே இல்லை என்று பொறிகளை மறுபடியும் ஏற்கப்பட்டன. கேடயங்கள் மீது அம்புகள் தைக்கப்பட்டன. அவைகளை பிடுங்கி போட்டார்கள். மிக உற்சாகமாக அந்த பொறிகளை இயக்கி பார்த்தார்கள். இந்த சுருள் கம்பி பழுதானால் என்ன செய்வது? நித்த வினோத பெருந்தச்சன் மறுபடியும் கேட்டான். பழுதாகுமா? ஆகலாம், கழண்டும் போகலாம். என்ன செய்வது? என்ன செய்வது? மறவர்கள் கேட்டார்கள். அதற்காக 4 ஜதை சுருள் கம்பிகளை ஒவ்வொரு வண்டியிலும் வைத்திருக்கிறேன். அவை இங்கே தொங்க வைக்கப்பட்டிருக்கின்றது பாரு. வண்டியின் வெளிப்புறத்தை காட்டினான். மறவர்கள் வாய் பிளந்தார்கள். மட்டமான குதிரைகளை வைத்துக் கொள்ளாமல் உயரமான கனமான குதிரைகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நித்த வினோத பெருந்தச்சன் விடை பெற்றான். இதற்காகவா வந்தீர்கள்? ஆமாம், ஜெயங்கொண்டத்திலே இந்த வேலைதான் செய்து கொண்டிருந்தேன். இந்த போருக்கு என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று விரும்பி இதை இரவு முழுவதும் விழித்திருந்து வடிவமைத்தேன். மற்ற நேரங்களில் கல்வேலை இருக்கவே செய்ததுதான். கோவில் எப்படி வந்திருக்கிறது? வந்து பாருங்களேன், உமது வாயால் சொல்லுங்களேன். மிக அழகாக வந்திருக்கிறது. சண்டேஸ்வரர் சிற்பத்தை செதுக்கி கொண்டிருக்கிறார் ஒரு கல்தச்சர். காலமெல்லாம் அது ராஜேந்திர சோழரின் பெயரை சொல்ல போகிறது. கிட்டத்தட்ட பெருவுடையார் கோவிலை போலவே இருக்கும். அவ்வளவு உயரம் இருக்காது, இருக்கக்கூடாது என்பது ராஜேந்திர சோழரின் கட்டளை. அதை விட சிறியதாக ஆனால் இன்னும் நுணுக்கமானதாக இந்த கோவில் இருக்கும். போகும் பொழுது ராஜேந்திர சோழர் கண்டிப்பாக போவார் அல்லவா? போவார். ஆனால் நீங்கள் நேராக கடற்கரை ஓரமாக வேங்கியை நோக்கி நகர்ந்து விடுவீர்கள். உங்களுடைய பங்களிப்புத்தான் அங்கு முதலிலே இருக்கும். ராஜேந்திர சோழர் இயக்கி பார்த்த பிறகு இதை அரையன் ராஜராஜனிடம் ஒப்படைக்க சொன்னார். உங்களை அரையன் ராஜராஜன் சந்தித்த பிறகு படை, அதாவது உங்கள் படையை முதலிலே அனுப்பிவிடுவார். கோட்டை மூடியிருப்பின் அதை திறக்க வைக்க நீங்கள் பெரும் முயற்சி செய்து இதை இயக்க வேண்டியிருக்கும். மறவர்கள் மறுபடியும் வாழ்த்தொழி எழுப்பினார்கள். நித்த வினோத பெருந்தச்சன் வணக்கம் கூறி விடை பெற்றார். மெல்ல மர ஆசனத்திலே கால் வைத்து ஏறி குதிரையிலே உட்கார்ந்து கொண்டார். வயதாகி விட்டதல்லவா, தளர்ந்து விட்டார் என்று சொல்ல, ஆமா, பெரிய கோவிலை உருவாக்கிய கை அல்லவா, குஞ்சரமல்லரின் சீடர் அல்லவா, அவருக்காக உழைத்தவர் அல்லவா. இப்பொழுது கொஞ்சம் வயதாகிதான் விட்டது. கல்வேலை செய்வது எளிதா? சூடல்லவா, அந்த சூடு உடம்பை தாக்குமல்லவா என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள். நித்த வினோத பெருந்தச்சன் தன்னுடைய குடுமியை முடிந்தவாறே மறுபடியும் ஜெயங்கொண்டம் நோக்கி போனார்.
அவர் குதிரை சேனத்தினுடைய தனித்த பையிலே ராஜேந்திர சோழர் கொடுத்த 1000 களஞ்சி பத்திரமாக இருந்தது. தெரிந்த கைக்கோளப்படை முதலிலே நகர்ந்தது. வீர சோழிய குதிரைப்படை அடுத்து நகர்ந்தது. தெரிந்த கைக்கோளப்படை இடது கை வீரர்கள் பிறகு நகர்ந்தார்கள். அதற்கு பிறகு தேர்கள் அணிவகுத்தன. பிறகு யானைகள் வந்தன. பிறகு ஈட்டியோடு கூடிய குதிரை வீரர்கள் வந்தார்கள். பிறகு வில்லோடு கூடிய குதிரை வீரர்கள் வந்தார்கள். மிக பெரிய படை நிதானமாய் அரண்மனையை கடந்தது. ராஜேந்திர சோழர் ஒவ்வொரு படையையும் உற்று பார்த்து சுற்றியுள்ள சேனாதிபதிகளிடம் திருத்தங்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். கருந்தட்டான்குடியை முதற்படை தாண்டிய பிறகு இங்கு சேனைகளின் வரிசை முடியவில்லை. அடர்த்தியாக போங்கள், அடர்த்தியாக போங்கள் என்ற வீரர்களை சேனாதிபதிகள் அதட்டி கொண்டிருந்தார்கள். ஒரு தெருவினுடைய அடர்த்திக்கு அளவு படைகள் சென்றன. குதிரைகள் ஒன்றின் மீது ஒன்றாக உராய்ந்தன. தஞ்சையை தாண்டிய பிறகு விலகி ஓடலாம், அதுவரை அடர்த்தியாக அமைதியாக போக வேண்டும் என்று கட்டளை இருந்தது. தஞ்சையை தாண்டியதும் குதிரைகள் விலகின. 4ஆக 5ஆக பரவி போயின. பெரிய தூசு கிளம்பியது. மக்கள் வாய் பொத்திக் கொண்டு துண்டின் நுனியை வேகமாக ஆட்டி கொண்டிருந்தார்கள். மேலாடையை உயர தூக்கி வீசி பிடித்தார்கள். ராஜேந்திர சோழர் தன் மனைவியரை ஒவ்வொருவராக அணைத்து கொண்டார். படி இறங்கினார். தன் குதிரையிலே தாவி ஏறினார். குதிரை திரும்பி அரண்மனையை பார்த்தது. அவர்களை நோக்கி விடை பெறும் வண்ணம் கை தூக்கினார். அவர் நகர்ந்ததும் பறவை நாச்சியார் எல்லோரிடமும் விடை பெற்றார். கீழே இறங்கினார். இன்னொரு குதிரையின் மீது தாவி ஏறினார். அவரை சுற்றி மெய்காவல் வீரர்கள் வளைத்து கொண்டார்கள். அரசருக்கு தனி மெய்காவல் வீரர்களும் இவருக்கு தனி மெய்காவல் வீரர்களும். ஒரு அதிகாரி மிக நெருக்கமாக அவருக்கு அருகே தன் குதிரையை செலுத்திய வண்ணம் இருந்தார். குதிரையை அரண்மனை தாண்டின. ராஜேந்திர சோழனின் பட்ட மகிழ்ச்சியும் மற்ற மனைவியரும் வேறு பெண்களும் குலவையிட்டார்கள். மிக மங்களமான ஒளியோடு அவைகள் அரண்மனையை விட்டு வெளியே போக அரண்மனை கதவுகள் சாத்தப்பட்டன. இனி அரண்மனை கதவு கொஞ்சம்தான் திறக்கும். ராஜேந்திர சோழர் கிளம்பி விட்டார் என்ற எக்காலமும் சிறு முரசும் அறிவித்தன. இங்கே அவர் மெய்கீர்த்தி சொல்லப்பட்டன. ராஜேந்திர சோழர் கொஞ்சம் கடுகடுப்பான முகத்தோடு இரு பக்கமும் பார்த்து கொண்டு வந்தார். எந்த படையிலும் ஒழுங்கில்லை என்று பரமன் மழப்பாடியாரிடம் சீறினார். என்னை பார்ப்பதில்தான் ஆர்வம் காட்டுகிறார்களே தவிர படையில் சீராக அணிவகுத்து போக வேண்டும் என்று தெரியவில்லை. கேரளத்து வீரர்களை கவனித்திருக்கிறீர்களா? அந்த குதிரை வீரர்களுக்கு முன்னால் போகும் குதிரைதான் கணக்கு. அரசனோ சேனாதிபதியோ எங்கிருப்பினும் அவர்கள் அதை கவனிக்க மாட்டார்கள். ஒரே சீரான நடையிலே ஒரே வேகத்திலே குதிரைகள் போவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவ்வழியை நாமும் பின்பற்ற வேண்டும். அதை தவிர குதிரைகளை எல்லாம் அவரவர் மனப்போக்கின்படி அலங்கரித்து இருக்கிறார்கள். யாரோ தன் குதிரைக்கு சலங்கை கட்டி இருக்கிறான். அறிவு கட்டவன். இரவு நேரத்திலே சலங்கை ஒலியை குதிரை தலையசைத்து ஒலி எழுப்பதா? அது நல்லதா? போருக்கு போகிறோமா அல்லது திருமணத்திற்கு போகிறோமா? கொதிக்கின்ற எண்ணெய் சட்டியிலே போட்ட தண்ணீர் போல சடபுடவென்று புரிந்தார். சேனாதிபதிகள் அமைதியாக இருந்தார்கள். ஒரு சிறிய பிரச்சனை இருக்கிறது. வந்தியத்தேவர் மிருதுவாக பேசினார். என்ன பிரச்சனை? ஒரே விதமாக அலங்கரிக்க முயற்சி செய்தோம், முடியவில்லை. என்ன தவறாயிற்று? துணி கிடைக்கவில்லை. நெசவு பிரச்சனை. நம் நெசவாளர்கள் செய்த பல்வேறு விஷயங்கள் படைக்கு போதவில்லை. எனவே வாழ்முதுகு படைக்கு மட்டும் மெய்காவலர்களுக்கு மட்டும் தலைக்கு உண்டான தலைப்பாகை தயார் செய்ய சொன்னேன். மற்றவர்கள் எல்லாம் அவரவர் விருப்பப்படிதான் தலைப்பாகை அணிந்திருக்கிறார்கள். காழகங்கள் வந்திருக்குமே, என்ன ஆயிற்று? 6 மாதமாக சீன கப்பலிலிருந்து எதுவும் வரவில்லை. கடைசியாக உங்களுக்கு கொடுத்ததுதான் காழக ஆடை. மற்றபடிக்கு சந்தைக்கு எதுவுமே வரவில்லை. அரசாங்க கணக்கிலும் ஆடைகள் இல்லை. எனவே அதற்காகவே ஒரு முறை ஸ்ரீவிஜயம் போக வேண்டும் போல் இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக ஸ்ரீவிஜயம் போக வேண்டும். போகவில்லை எனில் சோழ தேசத்தினுடைய நாகரிகத்தில் பாதிப்பு ஏற்படும். சோழ மக்களின் வாழ்க்கையில் சற்று தொய்வு ஏற்படும். வந்தியத்தேவர் சொன்னார். எனக்கு புரிகிறது.
விரைவாக அதற்குண்டான வேலைகளை செய்வோம். சேனாதிபதிகள் அவரவர் படைக்கு போகலாம் என்று விடை கொடுக்க, சேனாதிபதிகள் அவரை சுற்றி கொண்டு தங்களுடைய படைகளை நோக்கி விரைவாக குதிரையை செலுத்தினார்கள். உங்களோடு வருவது யார்? நானும் பறவையும் மட்டும் திருவெற்றியூர் வரை தனியாக வர விரும்புகின்றோம். நீங்கள் எல்லோரும் எனக்கு முன்பே அரைக்காத தூரத்திலே பயணப்படுங்கள். ஆரத்தியோ மலர் தூவுதலோ வேண்டாம் என்று மக்களிடம் சொல்லிவிடுங்கள். விலகி நின்று பார்க்க சொல்லிவிடுங்கள். எவரும் குறுக்கே வந்து பேச வேண்டாம். எதனாலோ மன்னர் கடுகடுப்பாக இருக்கிறார் என்று அந்த சேனாதிபதிகளுக்கு புரிந்தது. பேசினால் அதிகமாகும் என்பதால் மௌனமாக முன்னே நடந்தார்கள். பறவை அவரை எப்படி சமாதானப்படுத்துவது என்ற எண்ணத்திலேயே நடந்தாள். அரசர் வரும் சத்தம் எக்காலத்தின் மூலம் அவளுக்கு கேட்டது. அவன் எழுந்து நின்றான். நட்ட மூங்கிலை வளைத்தான். தன் குடிமியை முடிந்து கொண்டான். வாளை தொடையிலே தீட்டிக் கொண்டான். அருகே வைத்து கொண்டான். கை கூப்பினான். அவன் மனைவி வாய்விட்டு கதறினாள். அவன் குழந்தைகள் அழுதன. மற்றவர்கள் எல்லோரும் அவனுக்கு அருகே போய் வேண்டாமையா வேண்டாமையா என்று கெஞ்சினார்கள். ஆனால் அவன் உறுதியாக இருந்தான். தன்னுடைய குதிரையை வேகமாக செலுத்தி நகர்ந்த கைகோள படையை நோக்கி போய்கொண்டிருந்த பாண்டியன் ஸ்ரீவல்லபனுக்கு அந்த காட்சி தென்பட்டது. தாண்டி போனவன் சுழற்றி குதிரையை அருகே கொண்டு வந்தார். என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். அவன் பதில் பேசாது இருந்தான். நவகண்டம் கொடுக்க தீர்மானித்திருக்கிறான் என்று ஊர் மக்கள் சொன்னார்கள். அவர் குதிரையை வந்தியத்தேவரை நோக்கி செலுத்தினார். எதிரே பாண்டியன் ஸ்ரீவல்லபன் வருவதை பார்த்து வந்தியத்தேவர் வியப்பிலே ஆழ்ந்தார். என்ன, ஒருவன் நவகண்டம் தீர்மானித்து கையிலே வாளோடு குடுமி முடிந்தபடி இருக்கிறான். கடவுளே, ஏற்கனவே கோபத்தில் இருக்கிறார். இதை பார்த்தால் இன்னும் வெறியாகி விடுவார். அடித்து விரட்டு. நவகண்டம் கொடுப்பவரை விரட்டினால் சரியாக இருக்குமா? அது அச்சாமியம் அல்லவா? கூடாது, ஒரு பொழுதும் கூடாது. அரசருக்காக தற்கொலை செய்து கொள்வது கூடவே கூடாது. இதை அரசர் விரும்புவதில்லை. வேண்டுமென்றால் குதிரை ஏறி யுத்தத்திற்கு வரட்டும். அங்கே வந்து செத்து போகட்டும். எழுப்புங்கள் அவனை. நான் எப்படி எழுப்புவது? என்னிலும் வயதானவனாக இருக்கிறான். விடு, நான் வருகிறேன். அவர் குதிரையை வேகமாக செலுத்தினார். 2 குதிரைகளும் நவகண்டம் கொடுப்பவர் அருகே வந்தன. வந்தியத்தேவர் தரையிலே குதித்தார். மூங்கிலை பிடுங்கி போட்டார். குடுமியை உருவி வீசினார். மூங்கில் பெரும்பை எடுத்து பளீர் 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 என்று அவனை அடித்தார். அவன் திகைத்து நின்றான். அரசருக்காக சாக போகிறேன். தாராளமாக, நிச்சயமாக நீ செத்து போனால் சந்தோஷம்தான். ஆனால் இப்படி அல்ல. இது தற்கொலை. நவகண்டம் கொடுக்க கூடாது என்பது அரசருடைய கட்டளை. வேண்டுமென்றால் யுத்தத்திலே சேர்ந்து கொள். அங்கு வந்து செத்துப்போ என்று சொல்ல அவன் முடியாது என்று மறுத்தான். வந்தியத்தேவர் வாள் உருவினார். அவன் நெஞ்சிலே வைத்தார். உள்ளே இறங்கி ரத்தம் பார்த்து விடுவேன். முட்டாள், அரசருக்கு சற்றும் பிடிக்காத காரியத்தை எப்படி செய்ய துணிந்தாய்? அரசருக்கு பிடிக்காது என்று நீங்கள் சொன்னால் ஆயிற்றா? அரசு சொல்லட்டும். உங்கள் ஒவ்வொருவரிடமும் அரசர் பேச வேண்டுமா? அப்பொழுதுதான் நீங்கள் பேசுவீர்களா? ஊருக்குள் பெரிய மனிதனாக இப்படியெல்லாம் எண்ணமா? அந்த வாளால் பட்டென்று அவர் கன்னத்திலே அடித்தார். அவன் கன்னத்தை பொத்தி கொண்டான். மக்கள் மிரண்டு பின்னடைந்தார்கள். அவன் மனைவி வாய் பொத்தி கொண்டு அழுதாள். அடிக்காதீர்கள் ஐயா என்று அழுதாள். இளம் மனைவி, சிறு குழந்தைகள். என்ன நாடகம் போடுகிறாயா? யார் பரிதாபத்தை சம்பாதித்துக் கொள்ள இப்படியெல்லாம் செய்கிறாய்? மிக பெரிய யுத்தம் நடக்கப் போகிறது. வா, வந்து மானிய கேடத்தை தாக்கு. வேங்கியை வீழ்த்து. ஒவ்வொரு வீரனும் ஏகப்பட்ட வேலையோடு அலைந்து கொண்டிருக்கிறான். நீ இங்கே உட்கார்ந்து கொண்டு தலைமுடியை சீவுவது போல கழுத்தை சீவிக்கொள்ள போகிறாயா? உன் உயிர் ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. உன் உழைப்பு எங்களுக்கு தேவை. உன் வீரம் எங்களுக்கு தேவை. உன் தற்கொலை எங்களுக்கு முக்கியம் அல்ல. நரபலியை மன்னர் விரும்புவதில்லை. ஆடுகளை கூட வெட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். போய் மன்னரிடம் நவகண்டம் கொடுக்கிறான் என்று சொல். பாண்டிய ஸ்ரீவல்லபனிடம் காதோரம் மெல்ல சொல்ல, பாண்டியன் ஸ்ரீவல்லபன் சட்டென்று குதிரை ஏறி பறந்தான். அவன் வாள் எடுத்து தன்னை தாக்கிக் கொள்வானோ என்ற பயத்திலே அவனை புரட்டி முதுகு பக்கம் கயிறு போட்டு இறுக்கினார். தரையிலே உட்கார வைத்தார். அவன் முகம் முழுவதும் கோபத்தோடு தரையிலே உட்கார்ந்து கொண்டான். இனி என்ன ஆகும் என்பது போல மக்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தார்கள்.
ராஜேந்திர சோழர் அருகே வந்தார். அவனை உற்று பார்த்தார். அவன் ராஜேந்திர சோழனை நோக்கி அழத் துவங்கினான். சரி, இவனுடைய நவகண்டம் நமக்கு தேவையில்லை. இவனுக்கு பதிலாக இவன் மனைவியையும் குழந்தையையும் எண்ணெயை ஊற்றி எரித்து விடுங்கள், விறகுகளை அடுக்குங்கள் என்று சொல்ல அங்கு விறகுகள் வேகமாக அடுக்கப்பட்டன. அவன் அலறினான். நீ எதற்காக சாகிறாய்? எனக்காக உன் மனைவியும் குழந்தைகளும் சாகட்டும். நான் நிச்சயமாக ஊத்தை அடையாமல் வருவேன். உன்னை விட அவர்களுடைய அலறல் என்னை காப்பாற்றும் அல்லவா? எங்கே நீங்கள் தீ வையுங்கள் என்று சொல்ல தீப்பந்தம் தயாராயிற்று. வந்தியத்தேவர் அமைதி என்று கை காட்டினார். அவர்கள் எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டிருக்க, மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐயா, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்றார். உன் மனைவியின் உயிர் உனக்கு முக்கியம் அல்லவா? அதே போல உன் உயிர் உன் மனைவிக்கு முக்கியம். இப்படி செய்யாதே, வா யுத்தத்திற்கு போகலாம், எழுந்திரு என்றார். அவன் கைக்கட்டு அவிழ்த்து விடப்பட்டது. குதிரையிலே தாவி ஏறினான். மன்னரை சுற்றிவிட்டு அவரை வணங்கி முன்னேறினான். அரசர் தன் பையிலிருந்து 10 கழஞ்சி பொற்பையை அவன் மனைவியிடம் வீசினார். அவள் அதை வாங்கி கொண்டு நிலம் பட விழுந்து வணங்கினார். குழந்தைகள் வணங்கினார்கள். ஊர் மக்கள் வணங்கினார்கள். மன்னர் முகத்திலே மிக மெல்லியதாக ஒரு மகிழ்ச்சி ரேகை ஓடியது. பறவை நிம்மதி அடைந்தார். மன்னர் பறவையை பார்த்து, நம்முடைய சோழ ஜனங்கள் என் மீது வைத்திருக்கும் காதலுக்கு நான் என்ன பதில் செய்வேன் என்று எனக்கே தெரியவில்லை பறவை என்று சொன்னார். பறவை பதில் சொல்லாது சிரித்தாள். அவளுக்குள்ளே ஒரு நிம்மதி வந்தது. இப்படியே திரும்பி வரும் வரை இனிமையாக வந்தால் தஞ்சை பெருவுடையாருக்கு செண்பக மாலை சாத்துவதாக அங்கேயே வேண்டிக் கொண்டாள். தஞ்சை பெருவுடையார் கோவிலை மறுபடியும் பார்ப்போமா அல்லது ஜெயங்கொண்டத்திலேயே தங்கி விடுவோமா? அவருக்கு சட்டென்ற சந்தேகம் வந்தது. எதுவா இருந்தாலும் என்ன, என் பெயரால் வேறு யாரோ சாத்துவார்கள், வேண்டிக் கொண்டது நிறைவேற்றப்படும். நான் வராவிட்டால் என்ன? ஆனால் நான் வர வேண்டும் என்று மனதிலே நினைத்து கொண்டாள். ஆனால் ராகு தசை, ராகு புத்தி, மனக்லேசங்கள் ராஜேந்திரரை தாக்கி கொண்டுதான் இருக்கும். இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.